Hello everyone, welcome to Sparks Academy. So Sparks Academy test seriesல இருக்க ஒவ்வொரு யூனிட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ அந்த வரிசையில் தியோடலைட்ல இருந்த ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். So let's move to the first question. The longitude of a place is the angular distance between the meridian of a place and. So longitude அப்படின்னா என்ன எதை மென்ஷன் பண்ணுது? மெரிடியன் ஆஃப் அ பிளேஸ்ல இருந்து எந்த ஒரு ஸ்டாண்டர்டை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்றோம் அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த லாட்டிடியூட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லைக் திஸ், லாங்கிடியூட் வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து இந்த லாங்கிடியூட் வந்து என்ன டிகிரியில இருக்கு, இந்த லாங்கிடியூட் என்ன டிகிரியில இருக்கு, இந்த லாங்கிடியூட் என்ன டிகிரியில இருக்கு அப்படிங்கிற ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸை நம்ம எடுப்போம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் தி ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கிரீன்விச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அண்ட் கிரீன்விச் போத் ஏ அண்ட் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து எவ்வளோ ஆங்குலர் டிஸ்டன்ஸ்ல எனக்கு இருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது தான் லாங்கிடியூட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், if a focal length of the object class is 25 cm, distance from the object class is object to the triune axis is 15 cm, the RTU constant is. So multiplying constant k is equal to f by iங்கிறது நமக்கு தெரியும். RTU constant cங்கிறது f plus dங்கிறது நமக்கு தெரியும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? focal length கொடுத்துருக்காங்க, f தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், distance between object and the triune axis. triune axisனா என்னது? It's nothing but the horizontal axis. So d distance எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, கேட்டிருக்கிறது RTU constant தான். இப்போ 25 cm plus 15 cm எனக்கு என்ன வரும்? 40 cm வரும். இங்க RTU constant எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறது வந்து மீட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 0.4 மீட்டர். ஆப்ஷன் பி 0.4 is right answer for this question. Next, for which of the following permanent adjustments of the outline the spire test is used? So இந்த ஸ்பயர் டெஸ்ட், குவாலிமேஷன் டெஸ்ட், இது மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா? அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஆர்க் டெஸ்ட், வெர்டிகல் ஆர்க் டெஸ்ட் அப்படிங்கலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஷுட் ரீட் எவ்ரி திங் அரௌண்ட் திஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்பயர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நத்திங் பட் தி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஹரிசானல் ஆக்சஸ். ஹரிசானல் ஆக்சஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்பயர் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் ஸ்பயர் டெஸ்ட்னா மெயினாக என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஹரிசானல் ஆக்சஸ் ஷுட் பி perpendicular to the vertical axis. ஸோ இதுதான் வந்து ஸ்பயர் டெஸ்ட் மூலமாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த குவாலிமேஷன், கிராஸ் ஹேரிங் டெஸ்ட், பிளேட் லெவல் டெஸ்ட், இது எல்லாமே என்னென்ன ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். The plotting by coordinates is dash than the plotting by direction and length. ஸோ கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இதை வந்து பிளாட் பண்ணுறோம், அதை விட டைரக்ஷன் அண்ட் லென்த் யூஸ் பண்ணி பிளாட் பண்றோம். இது ரெண்டுல வந்து எது அக்யூரேட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து கோஆர்டினேட்ஸ்னா என்னது? நத்திங் பத்தி இட்ஸ் லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட் வேல்யூஸ். ஸோ ஓகேங்களா? அதை வச்சு ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து நம்ம பிளாட் பண்றோம் அதுனா அப்படின்னா அதுதான் வந்து எனக்கு எப்பவுமே அக்யூரேட்டா இருக்கும். இட் ஷுட் பி மோர் அக்யூரேட் தன் தி டைரக்ஷன் அண்ட் லென்த் யூஸ் பண்றது. ஈவன் டைரக்ஷன் லென்த் யூஸ் பண்றது இட் இஸ் அக்யூரேட் டு தி சம் எக்ஸ்டென்ட், பட் நாட் ஆஸ் மச் as the accuracy that we can get from the coordinate system. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the process of bringing the vertical circle to the right of an observer if it is originally to the left and vice versa is called. So vertical circle ரைட்க்கு கொண்டு வராங்க, அப்சர்வரோட ரைட்க்கு கொண்டு வராங்க. ஒரிஜினலாக அது வந்து லெஃப்ட்ல இருக்கு அப்படின்னாலுமே, இல்லை வெர்டிகல் சர்க்கிளை லெஃப்ட்க்கு கொண்டு வராங்க, ஒரிஜினலாக அது வந்து ரைட்ல இருக்கு அப்படின்னாலுமே அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எடுத்தோடனே நம்ம வந்து ஃபேஸ் லெஃப்ட், ஃபேஸ் ரைட் அப்படின்னு மார்க் பண்ணிடக்கூடாது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து சேஞ்சிங் ஃபேஸ். ஜஸ்ட் வந்து ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ வெர்டிகல் சர்க்கிள் அப்சர்வரோட லெஃப்ட்ல இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபேஸ் லெஃப்ட்னு சொல்லுவோம். வெர்டிகல் சர்க்கிள் ரைட்ல இருந்தது அப்படின்னா ஃபேஸ் ரைட்னு சொல்லுவோம். ஸோ இதை அச்சீவ் பண்றதுக்கு நான் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கும் போது தட் இஸ் கால்ட் சேஞ்சிங் ஃபேஸ். நெக்ஸ்ட், if n is the number of sides of a closed traverse, the sum of the extra angles must be equal to. So n is இப்போ ஒரு க்ளோஸ் ட்ராவர்ஸ் இருக்கு, அது வந்து என்ன ஷேப்ல வேணாலும், பென்டகன், ஹெக்ஸாகன், என்ன ஷேப்ல வேணாலும் இருக்கட்டும், ஒரு சைடு வந்து ரெப்ரசென்ட் பண்றது என்ன அப்படின்னா அதோட சம் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க. பார்த்தோன்னே வந்து 2n - 4 × 90 டிகிரி அப்படின்னு நம்ம போட்டு போகிறோம். ஏன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். பட் இங்கே இருக்கிறது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ 2n + 4 × 90 டிகிரி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், the Theodelite whose telescope can be transisted, it can be dash Theodelite. இப்போ அதோட டெலஸ்கோப்பை நம்மளால டிரான்சிட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து என்ன தியோடலைட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சிட்னா என்ன? ப்ராசஸ் ஆஃப் டர்னிங் தி டெலஸ்கோப்.
டெலஸ்கோப்பை நான் டர்ன் பண்றேன். என்ன வெர்டிக்கல் பிளேன்ல அலாங் தி ஹரிசாண்டல் ஆக்சிஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெர்டிக்கல் பிளேன்ல அலாங் தி ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல 180 டிகிரிக்கு என்னோட டெலஸ்கோப்பை நான் டர்ன் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிரான்சிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ என்னோட டெலஸ்கோப்பை நான் டிரான்சிட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிரான்சிட் டெலஸ்கோப். இதுவே பண்ண முடியாது, 180 டிகிரிக்கு என்னால் டிரான்சிட் பண்ண முடியாது அப்படின்னா தட் இஸ் நான் டிரான்சிட் டெலஸ்கோப். ஓகேங்களா? நெக்ஸ்ட், when taking a backside with a theodolite, the screw which is tightened first is. ஸோ ஒன்ஸ் வந்து தியோடலைட்ல இருந்து நம்ம பேக் சைட் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த ஸ்க்ரூவை ஃபர்ஸ்ட் டைட்டன் பண்ணணும் அப்படின்னா லோயர் கிளாம்ப் ஸ்க்ரூவை வந்து டைட்டன் பண்ணணும். ஏன்னா டோட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையே அது மாத்திரும். சப்போஸ் லோயர் கிளாம்ப் ஸ்க்ரூ வந்து லூசன்ல இருந்தது அப்படின்னா ரொட்டேட் பண்ணும்போது ஈவன் வெனியர் ஸ்கேல் மெயின் ஸ்கேல் எல்லாமே எனக்கு ரொட்டேட் ஆகும், ரீல் ஸ்க்ரூ கவர் முடிச்சோம். பட் பேக் சைடிங் பண்ணும்போது கண்டிப்பா லோயர் கிளாம்ப் ஸ்க்ரூ வந்து டைட்டன் பண்ணிட்டு தான் நான் வந்து பேக் சைடிங் பண்ற மாதிரி இருக்கும். Next, theodolite cannot be used for measuring horizontal distance, laying of horizontal distance, setting out curves, determining difference in elevation. So theodolite பொறுத்த வரைக்கும் prolonging lines, establishing new lines, measuring horizontal angles and vertical angles இது எல்லாமே பார்த்துப்போம். பட் டிஸ்டன்ஸ்னு வரப்போ வந்து தியோடலைட்டை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மெஷரிங் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ லேயிங் ஆஃப் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இல்லைனா ஹரிசாண்டல் ஆங்கிள் லே பண்ணுறதுக்கு மெயினாக இங்கே வந்து ஆங்கிள்னு கொடுத்துருக்கணும், அவங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் லே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தியோடலைட். நெக்ஸ்ட் செட்டிங் அவுட் ஆஃப் கர்வ்ஸ். அதுலேயுமே நம்ம ஒரு தியோடலைட் யூஸ் பண்ணி பண்ணோம்னா 1 தியோடலைட் மெத்தட், இல்லை 2 தியோடலைட் யூஸ் பண்ணி பண்ணோம்னா 2 தியோடலைட் மெத்தட். அது மாதிரி டிஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்கு. டிட்டர்மைனிங் டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், an error of centering of a theodolite produces error. என்ன எரர்? இப்போ சென்ட்ரிங் கரெக்டாக பண்ணல, தியோடலைட்ல சென்டரிங் கரெக்டாக பண்ணல அப்படின்னா அது என்ன எரர் கொடுக்கும்? which varies with the direction of pointing and inversely with the length of the side, which varies with the direction and magnitude both in all angle equally, so which does not vary with the direction அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரிங் சரியா பண்ணாத போது the values varies with the direction of pointing. எந்த டைரக்ஷன்ல நம்ம பாயிண்ட் பண்றோமோ அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி என்னோட வேல்யூஸ் வந்து மாறும். அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்மளோட ஆப்ஜெக்டை சைட் பண்றோமோ அப்படிங்கிறத பொறுத்தும் எனக்கு வந்து எரர் அக்யூர் ஆகும். ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். டிஸ்டன்ஸும் முக்கியம் as well as எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்றோம் அப்படிங்கிறது. பாயிண்டிங் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் சைட்டிங். எந்த டைரக்ஷன்ல சைட் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். If the telescope of a theodolite can revolve through the complete revolution about its horizontal axis in a vertical plane, then it is called. So இப்போதான் பார்த்தோம் டிரான்சிஸ்டிங்கா என்ன அப்படின்ட்டு. 180 டிகிரிக்கு வெர்டிக்கல் பிளேன்ல அபவுட் தி ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் டிரான்சிட் தியோடலைட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், டோட்டல் latitude of a point is positive if it lies. ஸோ latitude of a point வந்து பாசிட்டிவா இருக்கு எப்போ? North of the reference. It lies in the north of the reference parallel. It's south of the reference parallel, east of the reference parallel, west of the reference parallel எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் latitude பாயிண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா it lies in the. Okay, so next question. Total latitude of a point is positive if it lies. ஸோ latitude அண்ட் டிபார்ச்சர் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம பார்த்தோம். எந்த குவாட்ரண்ட்ல எப்படி இருந்தால் அந்த latitude அண்ட் டிபார்ச்சர் வந்து வேல்யூஸ் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தது அப்படின்னா போத் latitude அண்ட் டிபார்ச்சர் வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். இதுவே செகண்ட் குவாட்ரண்ட்ல latitude it is negative form and departure is positive. தேர்ட் குவாட்ரண்ட்ல latitude எனக்கு நெகட்டிவ், டிபார்ச்சரும் எனக்கு நெகட்டிவா தான் இருக்கும். அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல latitude பாசிட்டிவா இருக்கும், டிபார்ச்சர் வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 4 இதுவுமே. இது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் latitude of a point is positive if it lies. ஸோ latitude வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அது வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த் ஆஃப் தி ரெஃபரன்ஸ் பேரலல், south of the reference parallel, east of the reference parallel, west of the reference parallel கொடுத்திருக்காங்க. It should be north of the reference parallel. ஓகேங்களா? So next question. The leveling head of a transit theodolite consists of. So ஒரு transit theodoliteல leveling headல என்ன இருக்கணும்? parallel plates, triparch, tripack இல்ல triparch, plate leveling screw,
தென் ஆல் ஆஃப் தி அபோவ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு பிளேட்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ட்ரைபாச் பிளேட்ஸ் ஆக்சுவலி அந்த பிளேட்ஸ் ட்ரைபாச் பிளேட்ஸ் தான் பேரலாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து பேரல் பிளேன்ஸ்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ட்ரைபாச் பிளேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலிங் ஸ்க்ரூ இருந்தது அப்படின்னா தான் நம்மளால ஃபார் எக்ஸாம்பிள் லெவலிங் ஸ்க்ரூவில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் இன்டீரியர் டுவர்ட்ஸ் எக்ஸ்டீரியர் வந்து அது இன்வர்ட்ஸ் ஒரு அவுட்வர்ட்ஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து எனக்கு லெவல் டியூப் சென்டரில் அந்த பபிள் வந்து சென்டரில் ரீச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ரொட்டேட் பண்ணுவோம். பபிள் வந்து அவேவா போகுதா இல்லை டுவர்ட்ஸ் சென்டர் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதில் எல்லாமே வந்து நம்ம லெவலிங் ஹெட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ all of the above is right answer for this question. Next வந்து 14th, sensitivity of a level tube is expressed by length of the level tube, radius of the level tube, length of the bubble of the level tube, all of the above அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவிட்டியை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு S divided by ND into 206265 seconds. ஸோ இதில் S எது ரெப்ரசென்ட் பண்ணது அப்படின்னா ஸ்டாஃப் இன்டர்செப்ட், N-ங்கிறது number of divisions of bubble deviation, and D வந்து distance between staff and instrument station. So sensitivity இதை பேஸ் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் லைக் இது இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுல இருந்து தான் மேஜராக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் தி லெவல் டியூப். சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் லென்த் ஆஃப் தி லெவல் டியூபும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் அண்ட் இஃப் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீசஸ் டயாமீட்டர் ஆஃப் தி டியூப் இன்க்ரீசஸ். அதாவது டயாமீட்டர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது சென்சிட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இட் இன்க்ரீசஸ் வித் தி இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் தி லெவல் டியூப். This is also directly proportional. Sensitivity increases only if internal radius of the level tube increases. Next எதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆச்சு, விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுக்கடுத்து ரஃப்னஸ் ஆஃப் தி வால் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கும் போது சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், திஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? பட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ லெவல் டியூப் வந்து எந்த டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெயினாக வந்து we use all the terms. So D is the correct answer. All of the above is the correct answer for this question. பீன் கொடுத்துருப்பாங்க, அதை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்பிட்ரரி பியரிங் இஸ் மெஷர்ட் பை தியோடலைட், மேக்னெட்டிக் காம்பஸ், ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன்ஸ், எனி ஆஃப் தி அபோவ். ஆர்பிட்ரரி பியரிங் வந்து எதை யூஸ் பண்ணி மெயினாக மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா தியோடலைட் யூஸ் பண்ணி தான். ஸோ இட் இஸ் ரைட் ஆன்சர். ஆர்பிட்ரரி பியரிங் இஸ் நத்திங் பட் ஒரு ஆர்பிட்ரரி மெரிடியன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளையோ டிஸ்டன்ஸையும் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆர்பிட்டரி பியரிங். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மெஷர் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஆர்பிட்டரி பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினா இப்போ மேக்னெட்டிக் காம்பஸ், ஆஸ்ட்ரானமிக் அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் தான். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோங்கிறது தான் கொஸ்டின். ஸோ தியோடலைட் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் when the line of sight is perpendicular to the horizontal axis, vertical circle must read. என்னோட லைன் ஆஃப் சைட் வந்து ஹரிசானல் ஆக்சிஸ்க்கு பர்ஃபெக்டா பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா வெர்டிக்கல் சர்க்கிள்ல என்ன கிராஜுவேட் ஆயிருக்கணும், இது மெயின் ஸ்கேல் வந்து என்ன டிகிரியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இட் ஷுட் பி 0 டிகிரி. எந்த ஒரு இன்க்ளினேஷனுமே இல்லாம கரெக்டா நம்ம தியோடைட்டை வந்து கரெக்டா டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் டெசிக்னேட் பண்ணதுக்கு அப்புறம் நாம வாங்கி கரெக்டா செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது 0 டிகிரியில நமக்கு இருக்கும். செட் பண்ணிருக்கோம் மீன்ஸ் வாட், பேசிக் செட்டிங்ஸ் தான். லெவலிங், சென்டரிங் இதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது 0 டிகிரி நமக்கு கிடைச்சிடும். அடுத்து டு அவாய்ட் லார்ஜ் சென்டரிங் எரர் with short legs, observations are made. So centering error வந்து அவாய்ட் பண்றதுக்காக என்ன அப்சர்வேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 chain pins to a target fixed on a theodolite may be fitted easily by using optical system for centering the theodolite, the above. So இதுல வந்து observations are made to the target fixed on theodolite may be fitted easily. சென்டரிங் எரரை அவாய்ட் பண்றதுக்கு மெயினா வந்து நம்ம அப்சர்வேஷன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா தியோடைட் யூஸ் பண்ணி, தட் ஷுட் பி ஃபிட்டட் ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செயின் பின்ஸ் இதெல்லாம் வந்து இட் நெவர் அவாய்ட் தி எரர்ஸ். ஓகேங்களா?
ஆப்ஷன் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எந்த வந்து எரர் வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In a theodolite, if a vertical circle vernier do not reach 0 when the line of sight is horizontal, the vertical angle measured will be incorrect. This error is known as. Suppose line of sight horizontal இருக்கும் போதுமே vertical circle வெர்னியர் வந்து 0வா காமிக்குது. நம்ம இப்பதான் பார்த்தோம் வெர்னியர் சர்க்கிள் முன்னாடி இருக்க கொஸ்டின் லைன் ஆஃப் சைட் வந்து பர்பெண்டிகுலர் டு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இருந்ததுன்னா வெர்டிகல் சர்க்கிள் வந்து 0 டிகிரி காமிக்கணும்ட்டு. சப்போஸ் அந்த 0 டிகிரி காமிக்கல அப்படின்னா அந்த எரரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இன் அ டெலஸ்கோப் அனலிட்டிக் லென்ஸ் இஸ் ஃபிட்டட் நியர் தி அப்ஜெக்டிவ் கிளாஸ் near eyepiece, in between objective glass and eyepiece, in between diaphragm and eyepiece. So telescope analytic lens வந்து எங்க பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐபீஸ்க்கு நியர்ல தான் பிளேஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் டயக்ராம் வந்து அந்த டயப்ராம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் வெயின் ஒரு சைடு இருக்கும் இல்லையா, ஐவெயின் ஒரு சைடு இருக்கும் இல்லையா, அதுக்கு கரெக்டா மிட் வேல இருக்கணும், அதுதான் மிட் செக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அனாலிட்டிக் லென்ஸ் வந்து நம்ம எங்க பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நியர் தி ஐபீஸ். நெக்ஸ்ட், in precision, theodolite travels for roads and railways. The angular error of closure should not exceed. So, angular level error of closure எவ்வளோ வேல்யூவை விட எக்ஸீட் ஆகக்கூடாது. எப்போ சப்போஸ் நம்ம வந்து ப்ரிசிஷன் தியோடலைட் யூஸ் பண்ணுறோம், மெயினாக இட் இஸ் இப்போ ரோடு ரயில்வேஸ்னாவே வந்து அது வந்து நேரோ ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அப்போ நேரோ ஸ்ட்ரிப்பாக ஒரு லேண்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சர்வே பண்ணுறோம் அப்படிங்கும் போது டிராவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ ப்ரிசிஷன் தியோடலைட் யூஸ் பண்ணுறோம். எனக்கு ஆங்கிள் எரர் ஆஃப் க்ளோஷர் வந்து எவ்வளோ விட எக்ஸிட் ஆகக்கூடாது, அது பெர்மிசிபிள் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் 1 minute √n, where n is the observations. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the maximum number of unknown measurements that can be calculated from latitude and departure of a closed traverses. So omitted measurements அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து unknown measurements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் omitted measurements வந்து நம்மளால calculate பண்ண முடியும் மேக்ஸிமமா அப்படின்னா 2 தான். ஈவன் வந்து 1 calculate பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து 2 வரைக்குமே நம்மளால calculate பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு க்ளோஸ் டிராவல்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு சைடு எனக்கு மிஸ் ஆயிருக்கு, ஒரு ஆங்கிள் மிஸ் ஆயிருக்கு, இல்லை எனக்கு 2 சைடு மிஸ் ஆயிருக்கு, இல்லை எனக்கு 2 ஆங்கிள் தொடர்ந்து மிஸ் ஆயிருக்கு. அதாவது அட்ஜசன்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு 2 சைடு மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று மிஸ் ஆயிருக்கும் போது எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. க்ளோஸ் டிராவல்ஸ்ல அன்னோன் சைட்ஸ் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுமே அட்ஜசன்ட்டா இருக்கு, இப்படி அட்ஜசன்ட்டா இருக்கு அப்படிங்கும் போது மட்டும்தான், அது வந்து ஆங்கிளா இருக்கட்டும் இல்லை சைடா இருக்கட்டும், அட்ஜசன்ட்டா இருக்கு அப்படிங்கும் போது மட்டும்தான் நம்மளால இந்த க்ளோஸ் டிராவல்ஸ்ல அன்னோன்ஸ், அதாவது omitted மெஷர்மெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம மேக்ஸிமமா எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா 2 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், லென்த் ஆஃப் தி டிராவல்ஸ் லைன் மே பி அப்டைன்ட் பை. ஸோ டிராவல்ஸ் லைனோட லென்த்தை வந்து எப்படி நம்ம அப்டைன் பண்ணலாம் அப்படின்னா L is equal to √latitude square plus departure square. இது நம்ம பார்த்தோம். ஒரு இதுவுமே omitted மெஷர்மெண்ட்ஸ்ல தான் பார்த்தோம். ஒரு லென்த்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட், L is equal to latitude into secant of reduced bearing. L is equal to departure into cosecant of reduced bearing அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இப்போ latitude is equal to L into cos theta அப்படின்னு பார்த்துருப்போம், departure is equal to L into sin theta ன்னு பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஸோ 1/cos நமக்கு என்ன வரும்? secant வரும். இந்த காஸ் இந்த சைட் போகுது, latitude is equal to length into 1/cos வரும், அது வந்து secant அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த departure is equal to length into length is equal to departure into இந்த சைன் வந்து இந்த சைட் போகும். ஸோ 1/sin எனக்கு வரும். 1/sin என்னன்னு சொல்லுவோம்? cosecant theta அப்படின்னு சொல்லுவோமா? 1/sin theta is equal to cosecant theta. அதுதான் வந்து cosecant of reduced bearing அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே கம்பேர் பண்ணும்போது எனக்கு 3 வேல்யூம்லேயே நம்ம லென்த் ஆஃப் டிராவல்ஸ் லைனை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், the latitude and departure of a traverse line are both positive when a whole circle bearing of a line lies between. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம இப்பதான் பார்த்தோம், எனக்கு latitude and departure எங்க பாசிட்டிவா இருந்தது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவா இருந்தது. இப்போ 0 டிகிரி, இங்க 90, இங்க 180 அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 0ல இருந்து 90 வர வரைக்கும் எனக்கு வந்து 2 வேல்யூமே பாசிட்டிவா இருக்கும். ஸோ 0 and 90 degree is the right answer for this question. 23rd A option. Next, in measuring the horizontal angles, the theodolite should be turned. So horizontal angle measure பண்றதுக்கு theodolite வந்து நம்ம எப்படி turn பண்ணணும்? Clockwise from the forward station to the back station, clockwise from the back station to the forward station, anti-clockwise from the forward station to the back station, anti-clockwise from the back station to the forward station அப்படி கொடுத்துருக்காங்க. So to measure the horizontal angle by using the theodolite, we measure
clockwise from the back station to the forward station. clockwise தான் நம்ம வந்து பேக் ஸ்டேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி வச்சிருந்த ஸ்டேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் வைக்கிற ஸ்டேஷன் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது மேக் பண்ற ஆங்கிள் தான் எனக்கு வந்து ஹரிசாண்டல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். Next, when a theodolite is in proper adjustments, which of the following condition between fundamental lines are satisfied? ஸோ தியோடலைட் வந்து ஒரு ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கு, அதோட ஜாமெட்ரி வந்து பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகணும்? The axis of the plate level is perpendicular to vertical axis. The line of collimation is at right angle to the vertical axis. The axis of attitude level is parallel to the line of collimation when it is horizontal and vertical circle reach 0. ஸோ இது மூணுமே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது வந்து ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் பிளேட் லெவல் இது வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு கரெக்டாக பர்பெண்டிகுலரா இருக்கும். ஏன்னா பிளேட் லெவல் நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஹேண்டில் இருக்கு, டோரஸ் ஸ்டேஷன் இருக்கு, இங்க வந்து எனக்கு பிளேட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்கு பேரலா இருக்கணும்? என்னோட வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும், என்னோட வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். நெக்ஸ்ட் லைன் ஆஃப் காலிமேஷன் இஸ் ரைட் ஆங்கிள் டு தி வெர்டிக்கல் ஆக்சிஸ். லைன் ஆஃப் காலிமேஷன் இஸ் நத்திங் பட் தி வாட் லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு ரைட் ஆங்கிள் டு தி வெர்டிக்கல் ஆக்சிஸ், ரைட். So axis of the attitude level is parallel to the line of collimation when it is horizontal. Vertical circle reach 0. மூணுமே கரெக்டா தான். So 1, 2, 3. D is right answer for this question. Next question. In which case the expected linear error of closure would be least? So error of closure வந்து எந்த கேஸ்க்கு கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. First order traverse for horizontal control, second order traverse for horizontal control, third order traverse அண்ட் மைனர் தியோடலைட் டிராவர்ஸ். ஸோ எரர் வந்து எதுக்கு லீஸ்டா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராவர்ஸ்க்கு தான் லீஸ்டா இருக்கும். இதில் தான் வந்து நம்ம அக்யூரசி பேஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து எடுப்போம். எனக்கு வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராவர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ எரர் இஸ் மினிமம். நெக்ஸ்ட் டோட்டல் லீனியர் எரர் ஆஃப் அ க்ளோஷர் பாசிபிள் இன் error of closure, total linear error of closure possible in compass traverses. So compass traverse ல எவ்வளோ எரர் ஆஃப் க்ளோஷர் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 1 in 300 வேல்யூ வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் த அப்பரண்ட் எரர் ஆன் ரிவர்சல் இஸ். ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது என்னோட அப்பரண்ட் எரர் என்ன? ஈக்குவல் டு ஆக்சுவல் எரர், ட்வைஸ் தி ஆக்சுவல் எரர், த்ரைஸ் தி ஆக்சுவல் எரர். த அப்பரண்ட் எரர் இஸ் ஆல்வேஸ் ட்வைஸ் தி ஆக்சுவல் எரர். இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் த ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் மே ஹேவ் வேல்யூஸ் பிட்வீன் 0 and 180 degree. ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வேல்யூ, டைரக்ட் ஆங்கிள் வேல்யூ. இப்போ டைரக்ட் ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. 360 வரைக்கும் போகுமா, எது வந்து 90 போகும், எது வந்து 180 போகும், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் அதிகம். ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்னா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ப்ரிசீடிங் லைனோட எக்ஸ்டென்ஷன்ஸ், அதுவும் சக்சீடிங் லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா 0 to 180. Shifting center is an arrangement provided in survey compass, tilting level, theodolite, plane table. ஸோ ஷிஃப்டிங் சென்டர் வந்து யூஸ்வலா நம்ம யூஸ் பண்றது எங்க அப்படின்னா சர்வே காம்பஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். டில்டிங் லெவல், பிளேன் டேபிள் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். வி யூஸ் இட் இன் தியோடலைட். ஷிஃப்டிங் சென்டர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ், இட் இஸ் அ மெத்தட் யூஸ்ட் ஃபார் சென்டரிங். அவ்வளவுதான். சரிங்களா? அலாங் வித் பிளம் பாப்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, பெரிஸ்கோப் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ஷிஃப்டிங் சென்டரும் ஒரு சென்டரிங் மெத்தட். நெக்ஸ்ட் இன் எனி க்ளோஸ் டு டிராவர்ஸ் if a survey work is correct then, so survey work வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னா algebraic sum of latitude should be equal to 0, algebraic sum of departure should be equal to 0, sum of northing should be equal to sum of southing, all of the above. so கண்டிப்பா எனக்கு summation of L is equal to, அதாவது latitude is equal to 0 வரணும். summation of departure is equal to 0 வரணும். next summation of northing it should be equal to summation of southing. இது மூணு கண்டிஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ D all of the above is right answer. Next, which of the following method of theodolite traversing is suitable for locating the details which are far away from the transit station? So எந்த method of theodolite யூஸ் பண்ணுவோம் டீடைல்ஸ் வந்து லொக்கேட் பண்றதுக்கு? அது வந்து transit stationல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படிங்கும் போது by measuring angle and distance from one transit station, by measuring angles to a point from at least 2 stations, by measuring angle at one station and distance from the other, by measuring distance from 2 point on traverse line. So by measuring angles to the point from at least 2 stations.
2 ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆங்கிள் வந்து நம்ம மெஷர் பண்றோம் அப்படிங்கும் போது சப்போஸ் டிரான்சிட் எனக்கு தூரமா இருந்தாலுமே we can go for this method. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the projection of traverse line on a line parallel to the meridian is known as dash line. So மெரிடியன்ல இருந்து ஒரு டிராவர்ஸ் லைன் வந்து எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம என்ன லைன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் தி லேட்டிடியூட். இப்போ ஒரு லைன் இருக்கு, இது வந்து ஒரு டிராவர்ஸோட லைன். ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல ஒரு டிராவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் டிராவர்ஸ் லைனே எடுத்துக்கலாம். அதோட லேட்டிடியூட் அண்ட் டிபார்ச்சரை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அது வந்து எக்ஸ் இதுல எப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, ஒய் அலாங் தி ஒய் ஆக்சிஸ் எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ டிராவர்ஸ் லைன் ஆன் அ லைன் parallel to the meridian. இந்த ஆக்சஸ் தான் வந்து parallel to the meridian அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து லேட்டிடியூட். நெக்ஸ்ட், சைஸ் ஆஃப் தி தியோடலைட். சைஸ் ஆஃப் தி தியோடலைட் வந்து எதை வச்சு மென்ஷன் பண்ணுவோம்? லென்த் ஆஃப் தி டெலஸ்கோப்பா, டயாமீட்டர் ஆஃப் தி கிராஜுவேட்டட் ஹாரிசான்டல் சர்க்கிளா, ஹைட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட்ஸா? ஸோ சைஸ் ஆஃப் தி தியோடலைட் வந்து மெயினா இட் இஸ் நத்திங் பட் தி டயாமீட்டர் ஆஃப் தி லோவர் பிளேட். நீங்க அதை மென்ஷன் பண்ணல, பட் கிராஜுவேட் ஆயிருக்கும் இல்லையா லோவர் பிளேட்ல, கிராஜுவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட டயாமீட்டர் என்னவோ அதை வச்சுதான் வந்து சைஸ் ஆஃப் தி தியோடலைட்டை நாங்க மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட், size of the theodolite is specified by diameter of upper plate, diameter of vertical circle, diameter of the lower plate, length of the telescope. So size of the theodolite வந்து diameter of lower plate வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். Next, the error due to eccentricity of a inner and outer axis can be eliminated by taking mean of both phase observations, reading both vernier and taking the mean of 2 observations, both of the above, none of the above. So eccentricity in outer and inner axis வந்து நம்ம எப்படி eliminate பண்ணுவோம் அப்படின்னா, போத் வெர்னியர் ரீடிங்ஸ் வந்து வெர்னியர் 2 வெர்னியர்லயுமே எடுப்போம், அதுக்கு ஆவரேஜ் எடுப்போம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் லெஃப்ட் ஃபேஸ் ரைட் அப்படிங்கிற இது எடுத்துப்போம், அதுக்கு ஆவரேஜ் எடுத்து ஒரு வேல்யூ திரும்பவும் இது வந்து சப்போஸ் என்னோட வெர்டிகல் சர்க்கிள் லெஃப்ட் அப்சர்வேஷன்ஸ்ல வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா இது வந்து வெர்டிகல் சர்க்கிள் ரைட் அப்சர்வேஷன்ஸ்ல வச்சு எடுப்போம், ஃபேஸ் லெஃப்ட் ஃபேஸ் ரைட் திரும்ப எடுப்போம், அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ். ஸோ இந்த ஆவரேஜை நம்ம எடுக்கிறதுனால எனக்கு எரர் இன்னுமே மினிமல் ஆகுது. ஸோ B is the right answer for this question. Next, the direction of a magnetic meridian is established at each traverse station and direction of the line is determined with the reference to the meridian. This method of traversing is called. So with reference to magnetic meridian நம்ம வந்து லைன்ஸ் ட்ரா பண்றோம், ஒரு டிராவர்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், எல்லா பாயிண்ட்ஸ்மே எனக்கு வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் வச்சுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கு அப்படிங்கும் போது தட் இஸ் லூஸ் நீடில் மெத்தட். இது வந்து அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் சப்போஸ் ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல லோக்கல் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா கூட எனக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் ஏற்பட சான்சஸ் இருக்கு. இதுவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது மட்டும் மேக்னெட்டிக் மெரிடியன் வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட் நீடில் மெத்தட்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப அக்யூரேட் மெத்தட். Next, diaphragm of a stereo theodolite is fitted with 2 additional. So stereo theodolite பொறுத்த வரைக்கும் என்ன வந்து அடிஷனலா இருக்கும்? horizontal hair, vertical hair, horizontal and 2 vertical hairs, none of the above. ஸோ என்னோட ஸ்டேடியா ஹேர் எப்படி இருக்கு அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ராவா 2 ஹரிசானல் ஹேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டேடியா தியோடலைட்டோட டயப்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 ஹரிசானல் ஹேர்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. நெக்ஸ்ட், in a closed traverse, some of the south latitude exits some of the north latitude and some of the east departure exits some of the west departure. The closing line will lies in. Okay, so some of the south latitude exits some of the north and some of the east departure exceeds some of the west. So closing traverse line எங்க வந்து லையா இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு தெரியுது it is south east. இது வந்து கிரேட்டரா இருக்கும், அந்த குவாட்ரண்ட் தான் லையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சமேஷன் ஆஃப் நார்த்திங் கிரேட்டரா இருக்கு, சமேஷன் ஆஃப் சவுத்திங் கிரேட்டரா இருக்கு, இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கரெக்ஷனோட சைனை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சமேஷன் ஆஃப் நார்த்திங் இஸ் கிரேட்டர் தன் சமேஷன் ஆஃப் சவுத்திங் அப்படிங்கும் போது சைன் ஆஃப் கரெக்ஷன் ஃபார் நார்த்திங் இஸ் நெகட்டிவ். நார்த்திங்கோட கரெக்ஷன் வந்து எனக்கு நெகட்டிவா இருக்கும், சவுத்திங் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஈஸ்ட் வெஸ்ட் கண்டிஷனுக்குமே. Next வந்து tabular form which is used for computation of closed traverse is known as. So closed traverse க்கு நம்ம யூஸ் பண்ற டேபிள் ஃபார்ம் என்ன அப்படின்னா கேலேஸ்
traverse table. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து டைரக்டா நம்ம புக்லயே கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருப்பாங்க. கேலஸ் traverse tableக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. Next, consider the following operation in the spider disc. Depress telescope and sight a point on a ground near to the instrument. Clamp the horizontal plate. Sight a well-defined high point on a high building. Change phase and repeat the procedure. So, இதுல வந்து correct sequence என்ன அப்படின்னா, first வந்து sight the well-defined high point. ஒரு point வந்து first நம்ம sight பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து clamp the horizontal plates. ஒன்ஸ் வந்து சைட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது ஹரிசானல் பிளேட்டை கிளாம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலஸ்கோப்பை வந்து டிப்ரெஸ் பண்றது, அந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது. நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து ரீடிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ 3214 இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், த latitude ஆஃப் எனி traverse line is obtained by multiplying its length by. ஸோ ஒன்ஸ் அதோட லென்த் கூட latitude is equal to length into cos theta அப்படின்னு படிச்சோம். departure is equal to length into sin theta அப்படிங்கறத படிச்சோம். ஸோ லென்த் கூட cosine angle, அதோட reduced bearing of cosine angle. நீங்க வந்து whole circle bearing போட்டுறக்கூடாது, reduced bearing தான் எப்பவுமே யூஸ் பண்ணணும். அதோட cosine angle நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு latitudeோட வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட், ஸ்டெடியா ராட் இஸ் யூஸ்ட் இன் லெவலிங் கான்டூர் தியோடலைட் டாக்கியோமெட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலா ஸ்டெடியா ராட் வந்து எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாக்கியோமெட்ரியில தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட், turning off the theodolite telescope in vertical plane by 180 degree above the horizontal axis is known as. theodolite வந்து vertical planeல horizontal axisல 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றோம் அப்படின்னாவே அது வந்து டிரான்சிஸ்டிங். இதுவே ஸ்விங்கிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ horizontal angles மெஷர் பண்றதுக்கு நம்ம டிரான்சிஸ்ட் பண்றோம். சரி, இப்போ வந்து ஃபேஸ்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு நான் டிரான்சிட் பண்றேன் அப்படின்னா ஹரிசாண்டல் ஆங்கிள்லாம் மெஷர் பண்றதுக்கு நம்ம ஸ்விங்கிங் பண்ணுவோம். இது எப்படி வரும் அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன்ல வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல என்னோட டெலஸ்கோப்பை நம்ம ரொட்டேட் பண்றேன் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது ஸ்விங்கிங் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், while measuring horizontal angle by method of repetition with the theodolite, readings are taken on the both the verniers. Which of the following errors will be eliminated by taking readings on the both the verniers? So என்ன எரரை வந்து வெர்னியர் ரெண்டு வெர்னியர்லயும் ரீடிங்ஸ் எடுக்கிறது மூலமா என்னால எலிமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் சென்டர் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இம்பர்ஃபெக்ட் கிராஜுவேஷன்ஸ் இருந்தது அப்படிங்கும் போது we can eliminate. இம்பர்ஃபெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி லைன் ஆஃப் காலிமேஷன்ஸ். ஸோ லைன் ஆஃப் காலிமேஷன் கரெக்டா adjust ஆகல அப்படிங்கும் போதுமே we can eliminate this method. Next, face right and face left face readings are taken to get the correct reading. Eliminate error of triaxial non exactly horizontal. Eliminate error in vertical axis. Eliminate error in line of collimation அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் என்னோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து பர்ஃபெக்ட் ஹரிசாண்டலா இல்லை அப்படிங்கும் போது ஃபேஸ் லெஃப்ட் அண்ட் ஃபேஸ் ரைட் ரீடிங்ஸை வச்சு என்னால் எரர்ஸை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி triunion axis கொடுத்துருக்காங்களா, it is nothing but the horizontal axis. Horizontal axis, if it is not exactly horizontal, we can take both the face left and face right reading. ஓகேங்களா. நெக்ஸ்ட், outer axis of a theodolite is axis of altitude level, axis passing through the center of horizontal graduated circle, the line of collimation of a theodolite, triunion axis. So outer axis of a theodolite அப்படின்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா axis that passing through the center of horizontal graduate circle. Axis passes through, passes through the center of the horizontal graduated circle. In the axis are represent பண்ணுது. So option B is right answer for this question. Next, which of the following are among the fundamental lines of the theodolite? Fundamental lines அப்படின்னா basic geometric line அப்படின்னு சொல்லலாம். Vertical and horizontal axis கண்டிப்பா இது fundamental line. Then line of collimation and axis of plate levels, bubble line of attitude levels, இது எல்லாமே வந்து fundamental line of the theodolite. இதே line of sight, line of collimations இது எல்லாத்தையுமே சொல்லலாம். Vertical axis வந்து இப்போ கரெக்டாக பர்பெண்டிகுலரா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். So all of the three 1 to 3 is the right answer for this question. Next, bubble tube with divisions 2 mm and radius of 1 meter has sensitivity of. So 2 mm divisions இருக்கு, bubble tubeல 2 mm divisions இருக்கு, அதோட radius வந்து 1 meter அப்படிங்கும்போது sensitivity என்னன்னு கேட்டிருக்காங்க. It is nothing but the 1/500 radians. ஓகேங்களா. Next, axis of the attitude level
parallel to training axis, perpendicular to vertical axis, parallel to the line of collimation, perpendicular to the plate level அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டிடியூட் லெவல் அப்படிங்கிறது இட் ஷுட் பி perpendicular to the vertical axis. ஒன்றும் இல்லை, இப்போ ஆட்டிடியூட் பபிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு டியூப் இருக்கு அப்படின்னா இப்போ பபிள் பார்க்குறோம், அதோட ஆக்சிஸ் வந்து பர்ஃபெக்ட் ஹரிசாண்டலா லை ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா எனக்கு ஒரு லைன் போகுது அப்படின்னா அதுதான் வந்து perpendicular to vertical axis அப்படின்னு சொல்லுவோம். It is parallel to the line of collimation. So axis of the level tube வந்து perpendicular to vertical axis ஆகவும் இருக்கணும், it is parallel to the line of collimation ஆக இருக்கணும். So both B and C is the right answer for this question. நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ தியோடலைட்ல வந்து ஆல்ரெடி நம்ம 50 questions டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் ஆல்சோ செகண்ட் போர்ஷன் ஆஃப் 50 questions. ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ரிவைஸ் வெல் அண்ட் ஒர்க் அவுட் மோர் கொஷின்ஸ். எவ்வளோ கொஷின்ஸ் ஃபேஸ் பண்ண முடியுமோ நிறைய ஃபேஸ் பண்ணி பாருங்க. ஸோ தட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.